அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 96% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 8% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 973 ரூபாய் 2% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 46% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 60% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 10% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 3% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 45% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 971 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 276 ரூபாய் 90% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். வெளியேறதுக்கு முன்னாடி சரியான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க கையாலையும் பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதே போல் ரேட்டும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருக்கா ரேட்டு மாறும். இப்போ நான் முன்னாடி குறிப்பிட்ட ரேட் கூட சில நேரங்களில் இப்போ நான் இந்த வீடியோ போடுறது வேலை காலையில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதே சில நேரங்களில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆகல, 7, 8, 9 மணி ஆகல இன்னும் ரேட் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்சிலையும் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. ரேட்டும் ஒரு அளவுக்கு பொருத்தமான நல்ல ரேட்டுகள் தான் வழங்குறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 749 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 873 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 259 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 998 ஃபில்ஸ். கிட்டத்தட்ட 1.5 தினாரால மாஷா அல்லாஹ் 22 கேரட் தங்கம் குறைஞ்சிருக்குது. எது எப்படியோ இன்னும் குறையுதோ தெரியல. இப்போதைக்கு வாங்குற டைமில் வாங்கிக்கோங்க. இதோ 47 வீடுகள் மீண்டும் சுற்றி வளைப்பு. சைபர் செக்யூரிட்டியால் இன்னும் தேடுதல் ஆரம்பம். அதே போல் அதிரடியாக வீடுகளுக்குள் நுழையும் அதிகாரிகளை பற்றி வெளியிட்ட செய்தி சேவை. அதே போல் பாதுகாப்பு அதிகாரிகள் 5 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை வாஸ்தா மூலம் ஒருவரை வெளியிலிட்டதற்காக. இதோ
போதைப்பொருள் மதுபானம் போன்ற பொருட்களுடன் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே போல துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட, அதாவது வேட்டையில் ஈடுபட்ட 3 கைது. அதே போல குவைத்தில் இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகமான மின்சார தட்டுப்பாடு. உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் நூல் கலை கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அள்ளுங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். கார்கோ பற்றிய தகவல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன், பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை போய் பாருங்க. மேல் அதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்க. நேற்றைய தினம் ஈரானில் தஹரான் நகரில் இருந்த தூசி காற்று படிப்படியாக ஈராக் நோக்கி வந்து அதன் பிறகு அப்தலி ஊடாக குவைத் வந்தடைந்தது. ஆனாலும் இந்த காற்றுடைய திசை திருப்பும் காரணமாக பார்த்தீங்கன்னா இது வந்து சவுதி அரேபியாவை நோக்கி போகலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. பாலைவன பகுதிகளில் தூசியினுடைய காற்று இன்று மதியம் வரைக்கும் இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் 900 மெகாவாட்ஸ் புதிய டெண்டர்கள், புதிய ஏற்பாடுகளை குவைத்துடைய மின்சார சபை தொடர்ந்துமே ஏற்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த சூழலில் பல இடங்களில் மின்சார தட்டுப்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தற்போதைய ஒரு கணக்கெடுப்பின் படி இந்த உலகளாவிய ரீதியில் ஸ்பெயின் நாட்டில் கிட்டத்தட்ட 10 மணித்தியாலம் வரைக்கும் மின்சாரத்தை தடை செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. 10 மணித்தியாலத்துக்கு ஒரு நாளைக்கு மின்சாரம் கிடையாது. எப்படி இருக்கும் குவைத்தில் இந்த சூடு காலத்தில் மின்சாரம் 10 மணித்தியாலங்கள் இல்லாமல் போனால்? தயவு செய்து ரொம்ப சிக்கனமாக மின்சாரத்தை பாவீங்க. சாதாரணமாக நீங்கள் ஃபோனில் சார்ஜ் போடக்கூடிய சார்ஜரை கூட ஆஃப் பண்ணிட்டு போங்க முடிந்த வரைக்கும். தேவையில்லாத எக்ஸாஸ்ட் ஃபேன், பாத்ரூமில் வேலை செய்யக்கூடிய ஃபேன் பாத்ரூம் போனால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாத்ரூம்களில் லைட் ஆன் பண்ணினா அதை வந்து ஆஃப் பண்ணுங்கள். முடிந்த அளவு சிக்கனமாக பாவீங்க. ஏன்னா அதில் நம்மளும் தான் பாதிக்கப்பட போகிறோம். நம்மளாக கரண்ட் பில் கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரண்ட் இல்லாமல் போனால் நாமளும் சேர்ந்து தான் அவதிப்படணும். இதை விட பெரிய ட்விஸ்ட்னு இருக்குது. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அமைச்சர் அல் ஹுவைலாவின் அதிரடி நடவடிக்கை. தொடர்ந்து ஒவ்வொரு ஜமியாக்களிலும் ஊழல்வாதிகளை களைபிடுங்கும் முயற்சியில் தற்போது அல் நசீம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அல் நசீம் கூட்டுறவு சங்க ஜமியாவில் 7 பேர், முக்கியமான பொறுப்புகளில் இருந்த 7 பேர் அதிரடியாக வேலையை விட்டு நிறுத்தப்பட்டுள்ளார்கள். இனி வரும் காலங்களில் ஜமியாக்களில் நடக்கக்கூடிய அனைத்து ஊழல்களுக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா மிக முக்கியமான தகவல். சாதில் அப்தல்லா காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட 5 அதிகாரிகளுக்கு 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஏன், என்ன காரணம்? எல்லாமே வாஸ்தா. கடைசியில் சாப்பிட போகிறாங்க ஜெயிலுக்கு போய் பாஸ்தா. வாஸ்தா மூலம் ஒரு கைதியை, தண்டனைக்கு உரிய கைதி ஒருத்தரை தப்பிக்க வைத்தது. சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அவரை வெளியில் கொண்டு வந்ததற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 5 3 வருட கால கடூழிய சிறை தண்டனை. இனிமே போலீஸ்காரங்கள்ட்ட போய் பாஸ்தாக்கு ஸ்டாண்டிங்க உதச்சி அனுப்புவாங்க. அடுத்ததா 3 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது குவைத்தினுடைய எல்லைக்குட்பட்ட காட்டு பகுதிகளில், பாலைவன பகுதிகளில் வேட்டையாடிய 3 கைது. 5000 தினார் அபராதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 أشخاص داشين المحمية وبحيازتهم أسلحة أساس يمارسون عملية الصيد داخل المحمية، واللي يخالف نص المادة 100 و103 و105 من قانون حماية البيئة. طبعا إجراءنا راح يكون تحرير مخالفات ومصادرة الأسلحة هذه. ஃபேக் அக்கவுண்ட் மூலம் ரூமர்களை, அதாவது
போலியான கணக்கில் சமூக வலைத்தளங்களினூடாக பொய்யான செய்திகளை பரப்பிய நபர் அதிரடியாக கைது. அதேபோல போதைப்பொருள் மற்றும் மதுபானத்துடன் ஒரு முக்கியமான புள்ளி கைது செய்யப்பட்டுள்ளார். தயவு செய்து இனி வருங்காலங்களில் கவனமாக இருங்க. மதுபானம் போதைப் பொருள் சம்பந்தமாக பிடிபட்டால் கடூழிய சிறை தண்டனை மட்டுமல்லாது மரண தண்டனைக்கும் வழிவகுக்கும். நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஏப்ரல் 22, 2025 உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அல் அஹமத் அல் சபாஹ் உள்துறை அமைச்சகத்தின் 2வது நுண்கலை கண்காட்சியை திறந்து வைத்தார். இது உள்துறை அமைச்சகத்தின் தலைமையகத்தில் சபஹான் பகுதியில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புதுவகையான கண்டுபிடிப்புகள் மற்றும் கலைத்துறைக்கு ஊக்குவிக்கும் வகையில் இது செயல்படுத்தப்படுகின்றது. இன்னும் 47 வீடுகள் அதிரடியாக சுற்றி வளைப்பு. கிரிப்டோ கரன்சி மற்றும் இன்னும் சில இலத்திரனியல் உபகரணங்கள் மூலம் போலியாக மற்றும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பல முகவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல தற்போதைய சூழலில் உள்துறை அமைச்சகம் மட்டுமல்லாது மின்சாரத்துறையும் இப்போ இதில் நேரத்தோடையே ஏற்கனவே வஃப்ரா பகுதிகளில் 100 வீட்டுக்கு மேலே பிடிச்சாங்க. காரணம் என்னென்னா மின்சாரம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறது. இப்போ செய்தி சேவையிலையும் இதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய காட்சிகள் இருக்குது, அதை நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். அதே போல் இப்போது முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ உங்களுக்கே தெரியும், குவைத்தில் மின்சாரம் தட்டுப்பாடு. மின்சாரத்துக்காக புதிய புதிய செயல்பாடுகளை இன்னும் துரிதப்படுத்திக்கிட்டு வராங்க. அதிக வெப்பநிலை ஆரம்பிக்கும் போது இன்னும் மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சாதாரணமாக ஒரு வீடு, ஒரு 3 தட்டு வீடு இருக்குது. இந்த வீட்டுக்குரிய மின்சார உபகரணம் ஏசி, லைட்டு, மற்ற மின்சார உபகரணங்கள் எல்லாமே சேர்த்தாலும் இத்தனை லிமிட், இத்தனை தான் மெகாவாட், இத்தனை லிமிட்டுக்குள்ளே, இத்தனை யூனிட்டுக்குள்ளே தான் இவங்க பாவிப்பாங்க அப்படின்ற ஒரு சாதாரணமான யூனிட் இருக்கும். இப்போ அந்த யூனிட்டை தாண்டி அதிகமாக பாவிக்கும் போது என்னடா இந்த வீட்டில் சாதாரண ஒரு 300-400 யூனிட்டோட முடிய வேண்டியது என்னது 1000 யூனிட், 1500 யூனிட்னு மின்சாரம் யூஸ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி வீடுகளை சூஸ் பண்ணி ஒவ்வொரு வீடையும் லிஸ்ட் எடுத்து அந்த வீடுகளுக்கு திடீர் சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குவைத்தி வீடுகளில் யார் யார் வாடகைக்கு வீடுகளில் பார்ட்டிஷன் ரூம் அடித்து அல்லனா மேலே தகரங்களால் ரூம் அடித்து எத்தனை பேர் இப்போ வாடகைக்கு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பிரச்சனையும் வரும். அதே மாதிரி சட்டவிரோதமாக யார் இந்த மதுபானம் காய்ச்சிறது, கள்ளச்சாராயம் காய்ச்சிறதா இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது இலத்திரனிகள் உபகரணங்களை வச்சு இந்த மிளகா அரைக்கிறது அல்லது வேறு ஏதாவது உணவு சமைக்கிறது, அந்த மாதிரி மத்தாம் நடத்துறது, இல்லீகலாக என்னென்ன வேலைகள் நடக்குதோ அத்தனையும் பிடிபடும். ஏன்னா மின்சாரம் அதிகமாக உபயோகப்படும் போது சாதாரணமாக 3 தட்டு வீடு, 2-3 குடும்பம் இருக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு இவ்வளவு தான் யூனிட் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அதை விட அதிகமான யூனிட் மின்சாரம் உபயோகப்படுதுன்னா சம்திங் இஸ் ராங், கட்டாயம் இதை பார்க்கணும் அப்படின்னு இப்போ லிஸ்ட் எடுத்துக்கிட்டு வராங்க. அதே மாதிரி குவைத்துறை முனிசிபாலிட்டியும் ட்ரோன் மூலம் சோதனை செய்ய போகிறாங்க. மொட்டை மாடிகளை கண்காணிக்க போகிறாங்க. முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. எந்த நேரத்தில் என்ன வேண்டாலும் நடக்கலாம். குவைத்தி வீடுகளில் அறைகள் எடுத்து தங்குறது இனி வரும் காலங்களில் ஆபத்து. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா குவைத்துடைய மீடியா இதை உற்று நோக்குறாங்க. للعودة مرة أخرى إلى موضوع الحملة التي قامت بها مجموعة من وزارات الدولة متمثلة بقطاع الأمن الجنائي ووزارة الدولة لهذا اليوم، حملة أمنية موسعة استهدفت عددا من المنازل التي كانت قد خالفت القانون واستخدمت أنشطة لتعدين العملات الرقمية.
للمزيد حول هذا الموضوع ينضم إلينا مدير إدارة مكافحة جرائم الأموال في وزارة الداخلية العميد سنيتان المطيري. سعادة العميد، يعني لو حدثنا عن حملة المداهمة بداية، هذه البيوت أو هذه العقارات أو الأماكن التي كانت تستخدم عملية تعدين العملات المشفرة، كيف قمتم بهذه الحملة وكيف استطعتم أن تحددوا هذه المنازل تحديدا؟ حياك الله، هلا فيك يا استاذ، حياك الله. احنا تنفيذا لتوجيهات معالي النائب الاول مجلس الوزراء وزير الداخليه الشيخ فهد اليوسف ان زياده الاحمال الكهربائيه وهل ممارسه تعدين العملات المشفره لها تاثير بالكهرباء او لا، وهل النشاط هذا مرخص ومسموح فيه بالدوله او لا. احنا قرينا التحريات على الموضوع فاكتشفنا انه ما في ترخيص صناعي حق تعدين العملات وانها مخالفه للقانون. فبحثنا وتحرينا، عرفنا الاماكن البيوت وسوينا حمله موسعه قائم عليها وزير الداخليه بنفسه، طالع ويانا بالحمله، والهيئه العامه للصناعه، وزير الصناعه والتجاره، ووزير البلديه، ووزير المواصلات بعد كذلك. فالحمد لله اسفرت عن ضبط مجموعة من المنازل كانت تستخدم لاستئجارها حق تعدين العملات، وهذا استنزاف مفرط الطاقة الكهربائية ويسبب زيادة في الأحمال. سعادة العميد، يعني موضوع التعدين بشكل عام حتى نكون أكثر وضوحا لمن يشاهدنا الآن، موضوع التعدين مخالف للقانون لأنه يحمل الدولة الكثير من الأحمال الكهربائية، أم أنه التعدين بشكل عام هو يعتبر مخالف للقانون؟ التعدين بشكل عام هو مخالف للقانون، وما في ترخيص صناعي بالدولة اليوم يسمح بالتعدين. لأن البعض، عفوا على المقاطعة سعادة العميد، لأن البعض قد يقول مثلا لن أحمل الدولة الكثير من الأحمال، سأقوم بعمل جنريتر خاص بي. نعم. أنا أقوم بدفع هذا المبلغ واضحة. التعدين يعتبر مخالفة صريحة، مخالف صريح للقانون، وما في ترخيص صناعي، ولا يمكن مزاولة أي مهنة بالدولة إلا بوجود ترخيص يعني يسمح لك في تنفيذها. جميل جدا. أنه يحمل يعني عبء كبير ويسبب استنزاف مفرط للطاقة الكهربائية. جميل جدا. يعني حتى بعد القرار الذي قمتم به حول موضوع مخالفة هذا القانون، هنالك البعض بعد صدور القرار كان مخالفا. هل باعتقادك أن البعض يعتقد أنه يستطيع أن يتوارى عن أنظار الجهات المعنية ويقوم؟ لا بإذن الله ما حد يقدر يتوارى عن الأنظار، لأن احنا قاعدين نطبق القانون بحزم مع احترام يعني حقوق الاشخاص والمواطنين، لكن احنا قاعد نطبقه بحزم، وكل من يسول له نفسه في ارتكاب اي جريمه راح نكون له طبعا احنا بالمرصاد. نعم. اضافه ان هذه منازل سكنيه يعني تستخدم للسكن، انت تؤدي حتى جيرانك يعني باتخاذك حق تعدين العملات، يعني هذا استنزاف كبير حق الطاقه الكهربائيه. يعني نستطيع سعاده العميد سنيتان المطيري ان نقول بانه إذا كان هنالك من لا يزال يخالف هذا القانون، عملية الوصول إليه واكتشاف أمره سهل، خاصة بأن هنالك يعني دور لجهة وزارة الكهرباء والطاقة. بالضبط، مسألة وقت يعني بسيط احنا راح نكون عنده بإذن الله، لأن احنا صارنا الحين هذا اليوم ثاني يوم. نعم. احنا على قدم وساق وما راح نسمح يعني في مزاولته، خاصة بعد الانذار. احنا انذرناهم الأسبوع الماضي ونزلنا نشرة وحذرنا المواطنين في عدم ارتكاب لهم مثل التصنيع. وضحت الصورة سعادة العميد سنيتان المطيري من إدارة مكافحة جرائم الأموال في وزارة الداخلية. جزيل الشكر لكم وإلى جميع الجهات التي تعمل معكم من أجل تطبيق هذا القانون. شكرا. إذا இந்த நியூஸை நான் ஃபுல்லாகவே போட்டதுக்கு காரணம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கஃபீல்கள் இருந்தால் காட்டுங்க. மிகப்பெரிய ஒரு சிக்கல் இனி வரும் காலங்களில் ஆரம்பிக்க போகுது. தயவு செய்து கவனமாக இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா பாதுகாப்பு உங்கள் கையில். இனி வரும் காலங்களில் ரொம்பவும் மோசமான சூழலாக இருக்கும் அதிகப்படியான இந்த சோதனைகளால்.
அதே மாதிரி குவைத்து வீடுகளுக்குள்ளேயே நுழைந்து சோதனை செய்வாங்க. அதிகமான மின்சாரம் எந்தெந்த வீடுகளில் பாவிக்கப்பட்டதோ அந்தந்த வீடுகளில். இப்போ சாதாரண அந்த வீடுகளில் நீங்கள் பார்ட்டிஷன் அடித்து ரூம் அடித்து ஒரு 2-3 குடும்பம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 50 பேர் அதிகமாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகும். அதே போல் கைது நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்படும். அதுலேயும் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க அப்படின்னா கூட உங்களை வெளியே தான் அனுப்புவாங்க. இந்த காதிம் விசாவிலலாம் நீங்கள் தங்கி இருந்தீங்கன்னா உங்களுடைய கஃபீலுடைய அட்ரஸ் ஏரியா எல்லாமே இங்கே தான் இருக்குது, நான் வந்து வாடகைக்கு இருக்கிறேன், என்னுடைய கஃபீல்ற வீடு அந்த தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் ஓகே. இல்லாமல் வெளியில் தான் வேலை செய்கிறீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா குடியிருப்பு மற்றும் பணிச்சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக கைது செய்யப்படுவீங்க. பல கட்ட பிரச்சனைகளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கவனமாக இருந்துக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.